சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம தமிழ்ச்செல்விக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட போறது அப்படிங்கிறதுக்காக தான், சேது தமிழ்ச்செல்விய அதிகமா வேலை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி போட்டாரு. இங்க சேது நினைச்ச மாரி தமிழ்ச்செல்விக்கு ஆபத்தாங்க. ஒரு பக்கம் நம்ப தாமரை, சாவித்திரி 2 பேரும் காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிற மாரி தமிழ்ச்செல்வி வரும்போது, அங்க எண்ணெய ஊத்தி விட்டு அவள வலிக்கூட வச்சு, அவ கர்ப்பத்த கலைச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம தாமரையும் சாரி நம்ப சித்ராவும், ஈஸ்வரியும் அதே மாரி தமிழ்ச்செல்வி கர்ப்பத்த கலைக்கிறதுக்கு அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க. இதுக்கிடையில நம்ம சாவித்திரி கண்மணி வீட்டுக்காரு, அதான் ஆறுமுகம் அவர கூப்ட்டு தரைய துடைக்க வச்சு அசிங்கப்படுத்துற மாரிலாம் பண்றாங்க. இது எல்லாத்தையும் கண்மணி பார்த்து ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. கண்மணிக்கு பயங்கரமா கோவம் வந்து சாவித்திரி திட்டியும் விட்டுறாங்க. இங்க சாவித்திரி தாமரையும் நான் போட்ட திட்டம்லாம் வேஸ்ட்டா போச்சுன்னு சொல்லி ரூம்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரும்மா, நாம என்ன பண்ணாலும் அது நமக்கு ஆபத்து தான் வந்து முடியுது. இப்போ நாம என்னதாம்மா பண்றது? அந்த தமிழ்ச்செல்வி கதைய முடிக்கலான்னு சொல்லிட்டு நாம அங்க ஆயில் ஊத்தி வச்சோம். ஆனா வழக்கமான ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னேன். கடைசில என்னம்மா ஒர்க் அவுட் ஆச்சு? எல்லாம் வேஸ்ட் தான் போச்சு. இங்க அந்த கண்மணி நொண்டி என்னென்ன பண்றா பாத்தியா? அவளுக்கு ஒரு கால் முடியாதப்பயே அவளுக்கு இவ்ளோ கோவம் வருதே! அவளுக்கு மட்டும் 2 கால் இருந்துச்சு வச்சுக்கயேம்மா, அவ்வளதான். அப்புறம் அவள கையில பிடிக்கவே முடியாது. அவ்ளோ ஆட்டம் ஆடுவா. அவளலாம் என்ன பண்றது? எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்மா. நீ மட்டும் திறமையா இருந்து சேது மாமாவ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தானா, இந்த தொல்லையே வந்திருக்காது. நாம இந்நேரத்துக்கு இந்த குடும்பத்தையும் ஒட்டுமொத்தமா நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நொண்டிலாம் அப்படி பேசுற நிலைமை வந்திருக்காது. அப்படின்னு இங்க சாவித்திரியும் தாமரையும் பேசிட்டு இருக்காங்க. உடனே கரெக்ட்டு தான் தாமரை. நீ சொன்னது கரெக்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க. ஈஸ்வரிய பார்த்த உடனே, ஐய்யய்யோ! இவங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தாமரை சாவித்திரி ஷாக் ஆகும்போது, என்ன தாமரை நான் கேட்டுட்டேன்னு பயப்படுறியா? இல்ல தாமரை. இது நாம ஒன்றுபட வேண்டிய நேரம். ஏன்னா, இங்க இருக்கிற அந்த தமிழ்ச்செல்வி கதைய முடிச்சா மட்டும் தான், இந்த வீட்ல நீங்களும், நாங்களும் பழைய மாரி இருக்கலாம். இல்லன்னா, அதுவரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். நான் சொல்றத கேளுங்க. நீங்க எல்லாரும் நெனைக்கிறீங்கல்ல, நாம தனித்தனியா இருந்து தமிழ்ச்செல்வி காலி பண்ணிட்டு, சொத்த அடையலான்னு ஆசைப்படுறதெல்லாம் நடக்காதுன்னு நல்லாவே புரிஞ்சு போச்சு. உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நாம 2 குடும்பமும் பழைய மாரி ஒண்ணு சேரணும். ஒண்ணு சேர்ந்து திட்டம் போட்டோம்னா, கண்டிப்பா அந்த தமிழ்ச்செல்வி வயித்துல இருக்கிற குழந்தைய கலைச்சிடலாம். கலைச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் அத ஒரு காரணமா வச்சு பிரச்சனையாக்கி, தமிழ்ச்செல்விய இந்த வீட்ட விட்டு ஒதுக்கி வச்சிரலாம். அதுக்கப்புறமா இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா சொத்தையும் நாம தான் ஆளப்போறோம். நமக்கு நாமே பிரிஞ்சு இந்த சொத்தெல்லாம் ஈஸியா அனுபவிக்கலாம். இல்லன்னா, அப்புறம் 2 பேரும் சேராம தனித்தனியா இப்படி கஷ்டப்பட்டு தான் ஆகணும். என்ன சொல்றீங்க? அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, சாவித்திரி உடனே யோசிக்கிறாங்க. தாமரை யோசிச்சுட்டு, சரிதான். நீங்க சொல்றது கரெக்ட்டு தான். ஏன்னா, நீங்க பண்றத நாங்களும், நாங்க பண்றத நீங்களும் பார்த்து தான் இருக்கீங்க. ஆனா 2 பேர் திட்டத்திலயும் தமிழ்ச்செல்வி சிக்கவே இல்ல. 2 பேரும் இவ்ளோ பிளான் பண்ணியுமே தமிழ்ச்செல்வி வயித்துல இருக்கிற குழந்தைய கலைக்க முடியல. அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்போ தமிழ்ச்செல்விக்கு நேரம் நல்லா இல்ல நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். அதுக்காக தான் சொல்றேன். ஆனா அதுவே நாம 2 குடும்பம் சேர்ந்து பண்ணோம்னா, கண்டிப்பா தமிழ்ச்செல்விய தப்பிக்கவே முடியாது. அதனால நாம சேர்ந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு இங்க ஈஸ்வரி, சாவித்திரி தமிழ்ச்செல்விய காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒண்ணு சேர்றாங்க. இதுக்கடையில தமிழ்ச்செல்வி சோப்புல பாத்ரூம்ல வழுக்கி விழுவுற மாரியும், அதனால தமிழ்ச்செல்வி வயித்துல பயங்கரமா அடிபட்ட மாரியும், தமிழ்ச்செல்வி வயிறு வலி தாங்கல எனக்கு அப்படின்னு கத்துற மாரியும் சேது கனவு காண்றாரு. என்ன இது? தமிழ்ச்செல்விக்கு மட்டும் ஏதோ ஒரு ஆபத்து நடக்கிற மாரியே நமக்கு கனவா வந்துட்டு இருக்கே அப்படின்னு சேதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. தமிழ்ச்செல்விட்ட போய் பேசலாம்னு பார்த்தா, தமிழ்ச்செல்வி கண்டிப்பா இத கொஞ்சம் காமெடி தான் எடுத்துப்பா. ஏன்னா, நாம அப்படிதான் அவள்ட்ட நடந்துட்டு இருக்கோம். அதனால என்ன பண்றது இப்போ? அப்படின்னு சேது பயங்கரமா யோசிச்சுட்டு, இதுக்கு அப்பத்தா விட்டா வழியே இல்லன்னு சொல்லிட்டு அப்பத்தாட்ட போய் சேது பேசுறாரு. அப்பத்தா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னடா காலைல பேசும்போது வீம்புக்குன்னு போன, இப்போ நீயா பேச வந்திருக்க? என்ன பேசணும்? சொல்லு பிராண்டி. அது வந்து தமிழ்ச்செல்வி பாத்ரூம்ல சோப்பு வழுக்கி விழுந்த மாரி நான் கனவு கண்டேன். தமிழ்ச்செல்விக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு நெனைக்கிறேன். அத நீ தான் அவள்ட்ட சொல்லி கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்க சொல்லணும். டேய் பேராண்டி, இங்க பாருப்பா. பொண்டாட்டிய பத்திரமா பார்த்துக்கிற வேலை தான் புருஷனுடைய வேலையே. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. உன் பொண்டாட்டிக்கு ஆபத்து ஏற்படப்போதுன்னு சொல்றல்ல, அது உனக்கு கனவா வந்துச்சு சொல்றல்ல, பயமா இருக்குன்னு சொல்றல்ல, அப்போ நீ தானப்பா உன் பொண்டாட்டிய பத்திரமா பார்த்துக்கணும். அத விட்டுட்டு என்கிட்ட வந்து சொன்னா நான் போய் பார்த்துக்க முடியுமா? சொல்லு சேது. இங்க பாருயா, கோவத்தலாம் தூக்கி போடு. அவ இப்போ கர்ப்பமா இருக்கா. உண்மையாவே கர்ப்பமா இருக்கா. இந்த நேரத்துல நீ தான் அவளுக்கு பக்கபலமா இருந்து துணையாவும், ஆறுதலாவும் இருக்கணும். ஆனா நீ என்னடான்னா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இப்படி போனனா எப்படியா சேது? இந்த பாட்டி சொல்றத கேளியா? நீ போ. போயிட்டு தமிழ்ச்செல்விட்ட பேசு. அவள சந்தோஷமா வச்சுக்கோ. இந்த நேரத்துல நாம தமிழ்ச்செல்விய கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும். சந்தோஷமா வச்சுக்கணும். அப்பதான் அவ வயித்துல வளர்ற குழந்தை
நல்லபடியா, நல்ல ஆரோக்கியமா, உடல்நலத்தோட பொறக்கும்யா. போயா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சேதுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க. சேதுவும் அமைதியா போறாரு. இத ஈஸ்வரி, சாவித்திரி, தாமரை, சித்ரா எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்தீங்களா? அந்த கிழவி எப்படியோ சேது மாமாவையும், தமிழ்ச்செல்வியும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு தான் ட்ரை பண்ணுது. அப்படி அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க மனசு விட்டு பேசி ஒண்ணு சேர்றதுக்குள்ள அந்த குழந்தைய கலைச்சே ஆகணும் அப்படின்னு இந்த 4 பேரும் பயங்கர கோவத்தோட திட்டம் போடுறாங்க.